ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்னிங் பாலிட்டி பேஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் மாநில அரசுடைய ஆளுநர் முதலமைச்சர் தொடர்பாக மொத்தம் நம்ம 25 கேள்விகள் பார்த்துருந்தோம். டோட்டலாக 25 கேள்விகள். அதோட கண்டினியூட்டியாக 26வது கேள்வியிலிருந்து 73வது கேள்வி வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே 8th ஸ்டாண்டர்டில் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய சோர்ஸ் பேஸாக தான் எடுக்கப்பட்ட கேள்விகள். இதில் பார்க்க போகிற டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் சட்டமன்றமும் உயர்நீதிமன்றம் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ 26வது கேள்வியிலிருந்து 60வது கேள்வி வரைக்கும், சரியா? ஸோ இந்த 26வது கேள்வியிலிருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடியது சட்டமன்றம் தொடர்பான கேள்விகள். 61லிருந்து 73 வரைக்கும் ஒரு 13 கேள்விகள் மட்டும் உயர்நீதிமன்றம் தொடர்பான முக்கியமான அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கிய கேள்விகள் மட்டும் இருக்குது. 26வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் சட்டமன்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றங்கள் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, ஆளுநர் ப்ளஸ் 1 அல்லது 2 அவைகள், அதாவது சட்டப்பேரவை சட்டமேலவை அப்படின்னு சொல்லி 2 அவைகள் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒவ்வொரு கொஷினாக. இந்தியாவில் சட்டமன்றங்கள் அப்படின்னா எடுத்துக்கிட்டாவே ஆளுநர் அவரோடு சேர்ந்து 1 அல்லது 2 அவைகளை உடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 60வது கேள்வி வரைக்கும், சரியா? சட்டமன்றத்தை பற்றி பார்க்கும்போது க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். உயர்நீதிமன்றம் பார்க்கும்போது நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ 60வது கேள்வி வரைக்கும் சட்டமன்றம் தொடர்பானது. 27வது கேள்வி பாருங்கள். சட்டமன்ற மேலவை சட்டமன்ற கீழவை அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 அல்லது 2 அவைகள்னு. அந்த 2 அவைகள் என்னென்னு பார்க்கும்போது, சட்டமன்ற மேலவை அப்படின்னு சொல்லி ஒரு அவை இருக்கும், சட்டமன்ற கீழவை அப்படின்னு சொல்லி ஒரு அவை இருக்கும். சட்டமன்ற கீழவை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்கும், சட்டப்பேரவை. 28வது கேள்வி. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் ஈரவை சட்டமன்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எந்தெந்த மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா 6 மாநிலங்களில் மட்டும் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. அது எதுன்னு பாருங்கள். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார். இந்த 6 மாநிலங்களில் தான் இப்போது ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கேள்வி தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடியது. ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 6. அது என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகா, பீகார். 29வது கேள்வி. மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மாநில சட்டமன்ற மேலவை அப்படின்னு சொல்லி ஒரு அவை இருக்குது, கீழவைன்னு சொல்லி ஒரு அவை இருக்குது இல்லையா? அதில் சட்டமன்ற மேலவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா, அந்த உறுப்பினர்களில் 40க்கு குறையாமல் இருக்கணும். அதாவது 39 உறுப்பினர்கள் இருந்தாலும் அது தவறு. அதாவது 40 உறுப்பினர்களாவது மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர், அதாவது கீழவைன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த உறுப்பினரில் 3ல் 1 பங்குக்கு மிகாமல் இருக்கணும். 3ல் 1 பங்கை விட மிகாமலும் 40க்கு குறையாமலும் இருக்கணும். சட்ட மேலவை உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சட்ட மேலவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுவார். ஸோ மறைமுகமாக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட மேலவை உறுப்பினர்களின் தேர்வு மறைமுகமானதாக இருக்கும். அடுத்தது, அந்த சட்ட மேலவை உறுப்பினர்களை யார் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, எத்தனை பங்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது சட்ட மேலவையில் இருக்கக்கூடிய 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். அடுத்த 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால், அதாவது கீழவை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பேரவை சொல்கிறோம் இல்லையா, அந்த உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். 12ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி 2 இருக்கும் பாருங்கள். ஒரு 12ல் 1 பங்கு அப்படிங்கிறது பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவர். அடுத்த 12ல் 1 பங்கு அப்படிங்கிறது இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், அதே போல் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 12ல் 1 பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இதை தவிர்த்து ஆளுநர், அவரை பற்றி பார்க்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். சட்ட மேலவைக்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுவர் அப்படின்னா, 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுவர். அடுத்து பாருங்கள். 36வது. சட்ட மேலவை என்பது டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சட்ட மேலவை என்பது ஒரு நிலையான அவை. 37வது கேள்வி. 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர். அதாவது சட்ட மேலவையை பொறுத்த வரைக்கும் நிலையான அவை கிடையாது.
சட்ட மேலவையை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு நிலையான அவை, அது வந்து எப்போதும் கலைக்க முடியாது. அதுதான் சொல்ல வராங்க. சட்ட மேலவையை கலைக்க முடியாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வந்து 3 பங்காக பிரித்து, அதாவது ஒரு 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள், அதாவது 3ல் 1 உறுப்பினர்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெற வைப்பாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறக்கூடிய சுழல் முறையில் தான் ஓய்வு பெற வைப்பாங்க. ஸோ அந்த சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய பதவி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6 ஆண்டுகள். ஸோ பதவி காலம் அப்படின்னு கேட்கும்போது 6 ஆண்டுகள். ஆனால் அது வந்து கலைக்க முடியுமா அப்படின்னா கலைக்க முடியாது. ஒரு நிலையான அவை தான், நிரந்தரமானது. அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடியது. இந்த சட்ட மேலவையில் உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே போல் 30 வயது நிரம்பி இருக்கணும். கம்பல்சரி சட்ட மேலவை உறுப்பினராக ஆகணும்னா 30 வயது நிரம்பி இருக்கணும். இதுவே நம்ம காலையில் பார்த்தோம் ஆளுநர் அப்படின்னா 35 வயது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அவர் வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கக்கூடாது. அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. அதே போல் அவர் வந்து அவருக்கு வருமானம் தரக்கூடிய எந்த தொழிலிலும் ஈடுபடக்கூடாது. அரசாங்க அலுவலகங்கள்லையும் வேலை செய்யக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சட்ட மேலவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுவே 40வது கேள்வியில் சட்ட மேலவையுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருப்பாங்க இல்லையா. இப்போ ஏதாச்சும் ஒரு அவை இருக்குது அப்படின்னா அதை வந்து நடத்துறதுக்காக ஒரு தலைவர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக துணைத் தலைவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி சட்ட மேலவையில் தலைவரையும் துணைத் தலைவரையும் யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சட்ட மேலவையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் மாநில அரசாங்கத்துடைய அந்த சட்டங்களெல்லாம் உருவாக்குறவங்க யார்? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையான சட்டங்களெல்லாம் உருவாக்குறவங்க தான் யாருன்னு பார்த்தோம்னா இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கான தேர்தலெலாம் எப்படி நடத்தப்படும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கேள்வியில் பார்ப்போம். இந்த சட்டமன்ற உறுப்பினரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 42வது கேள்வியில் ஒரு சட்டமன்ற தொகுதி. இப்போது நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா தமிழ்நாடை வந்து சின்ன சின்ன தொகுதிகளாக பிரித்து வச்சுருந்துருப்பாங்க சட்டமன்ற தேர்தலுக்காகவே. அப்போ ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தொகுதியை எந்த மக்கள் தொகையில் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் வந்து 1,00,000 மக்கள் தொகை அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் இருந்தால் அதை வந்து ஒரு தொகுதியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போது டோட்டலாக 234 சட்டமன்ற தொகுதிகளாக பிரித்து தான் தேர்தல் நடத்துவாங்க. அதையும் பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸில் பார்ப்போம். இந்த 43வது கேள்வியில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா, இப்போது எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எத்தனை வயது நிரம்பி இருக்கணும், ஸோ எவ்வளோ வயது வந்து முடிஞ்சிருந்தால் அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ 25 வயது நிரம்பிய யாராக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம். ஒரு கட்சியில் அதன் உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சி சார்பாகவும் போட்டியிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுயேட்சையாகவும் அவங்க போட்டியிடலாம். 44வது கேள்வி சட்டமன்ற உறுப்பினருடைய தேர்தல் வந்து எந்த முறையில் இருக்கும்? இப்போ சட்ட மேலவையுடைய உறுப்பினர்களுடைய தேர்தல் வந்து மறைமுக தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சட்டமன்றம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா கீழவை உறுப்பினர்களை தான் சொல்லுவாங்க, சரியா. அவங்களுடைய தேர்தல் நேரடியான தேர்தலாக இருக்கும். அதே போல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியிலையும் சேராமல் தனித்து ஒரு வேட்பாளர் போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் வந்து சுயேட்சை வேட்பாளர். அது 45வது கேள்வியில் இருக்குது பாருங்கள். எந்த கட்சியும் சாராத வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுயேட்சை வேட்பாளர். 46வது கேள்வி ஒவ்வொரு கட்சியும் தனி சின்னமும் சுயேட்சை வேட்பாளருக்கென்று தனி சின்னமும். ஸோ இந்த தனி சின்னம் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அவங்க கட்சிக்குன்னு தனியாக ஒரு சின்னம் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. அந்த கட்சிக்குன்னு அந்த சின்னத்தை அங்கீகரிச்சிருக்கிறதுனால கட்சி சார்பாக போட்டிடுறவங்க அந்த கட்சியோடைய சின்னத்தை வச்சு தான் போட்டிடுவாங்க. இதுவே சுயேட்சையாக ஒருத்தவங்க வந்து அந்த தேர்தலில் போட்டியிடணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க போயிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவங்களுடைய நேமை வந்து பதிவு செய்து அவங்க கட்சியோடைய நேமெல்லாம் பதிவு செய்யும்போது அந்த எலெக்ஷனில் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சின்னம் இந்திய தேர்தல் ஆணையமே ஒதுக்கி தருவாங்க, சரியா. அப்போ சுயேட்சை வேட்பாளர்களுக்குன்னு அவங்களுக்குன்னு தனியான ஒரு சின்னம் யார் தராங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையமே வந்து அவங்களுக்கு செப்பரேட்டாக அந்த சின்னத்தை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. இதுவே அந்த கட்சியில் போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளில் தான் அவங்க போட்டியிடணும். சுயேட்சை வேட்பாளராக இருந்தால் அந்த இந்திய தேர்தல் ஆணையம் எந்த சின்னம் தருதோ அந்த சின்னத்தில் தான் போட்டியிடணும். 47வது கேள்வி பாருங்கள். சட்டமன்ற தேர்தல் வாக்காளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து ஒவ்வொரு தொகுதியாக பிரித்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே 234 தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த 234 தொகுதியிலையும்
18 வயது நிரம்பிய யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஓட்டு வழங்குவது, அதாவது அவங்க ஓட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கும். ஸோ அவங்கள தான் வந்து வாக்காளர்கள், தேர்தலுக்கான வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 48வது கேள்வியில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? இப்போ சட்ட மேலவைக்கு பார்த்திங்கன்னா 3ல் 1 பங்கை விட அதிகமாகவும் போகக்கூடாது, 40 விட குறையவும் கூடாது அப்படின்னு பார்த்த மாதிரி மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் 500க்கு மேலே போகக்கூடாது, அதுவே 60க்கு கீழே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் 49வது கேள்வியில் பாருங்கள், சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இடம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இத்தனை % ஆஃப் இடம் வந்து பழங்குடியினர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 50வது கேள்வியில் பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மொத்தம் வந்து 5 ஆண்டு பதவி காலம் இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். சட்ட மேலவையில் இருந்த உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள், அது கலைக்க முடியாது நிரந்தரமான அவை அப்படின்னு பார்த்தோம். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஆண்டுகள். அடுத்து பாருங்கள் 51வது கேள்வி, சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சபாநாயகர். ஸோ சட்டமன்றத்துக்கு கூட்டம் கூடப்படுகிறது அப்படின்னா அந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் சபாநாயகர். சபாநாயகர் இல்லாத போது துணை சபாநாயகர் வந்து அந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்பார். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 52வது 234 தொகுதிகள். ஸோ இதில் எத்தனை தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றால் கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரும்பான்மையாக 118 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறக்கூடிய கட்சி தான் பெரும்பான்மை கட்சின்னு சொல்லி அவங்கள வந்து ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அந்த கட்சியுடைய தலைவர் வந்து முதலமைச்சராக இருப்பாங்க. 54வது கேள்வி, சட்டமன்றம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும்? இதுவுமே வந்து கேட்கக்கூடிய கேள்வி. சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை கூடும். சட்டமன்றத்துடைய முக்கிய பணி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டமன்றம் என்ன பணியை செய்கிறாங்க அப்படின்னா சட்டம் இயற்றுதல், அந்த மாநிலத்திற்கு தேவையான சட்டங்களை வந்து இயற்றுவது தான் சட்டமன்றத்துடைய முக்கியமான பணியாக இருக்கும். 56வது கேள்வி, அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டை செலுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில சட்டமன்றம். ஸோ அமைச்சரவை மீது கட்டுப்பாட்டை செலுத்துவது எது? மாநில சட்டமன்றம். அதாவது மாநில சட்டமன்றத்திற்கு அந்த அமைச்சரவை மீதே கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 57வது ஒரு முக்கியமான கேள்வி, நிதி மசோதா அப்படின்னு சொல்லக்கூடிய மசோதா வந்து நம்ம சட்டமன்றத்தில் மட்டும்தான் அதை வந்து தாக்கல் செய்ய முடியும். சரியா? எங்கே வந்து நிதி மசோதா கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டமன்றத்தில் மட்டும்தான், சட்ட மேலவையில் கிடையாது. அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ளும் தேர்தல்கள். அதாவது இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் என்ன மாதிரியான தேர்தலில் கலந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலையும் மாநிலங்களவையுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனைத்து உறுப்பினர்களும் கலந்துக்கிறாங்க. 59வது கேள்வி, தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சென்னையில் அமைந்துள்ளது. 60வது கேள்வி பாருங்கள், இதுதான் அந்த சட்டமன்றம் தொடர்பாக இருக்கக்கூடிய கடைசி கொஷின் இந்த வீடியோவில். சாதாரண மசோதா, பண மசோதா போன்றவற்றை நிறைவேற்ற சட்டமன்றம் பின்பற்றும் முறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மசோதாக்கள் சாதாரண மசோதாவையோ அல்லது பண மசோதாவையோ பின்பற்றுவதற்கு நிறைவேற்றுவதற்கும் பாராளுமன்றம் என்ன முறையை பின்பற்றுகிறதோ அதே முறையை தான் சட்டமன்றமும் பின்பற்றுவாங்க. இப்போ இந்த 61வது கேள்வியிலிருந்து நம்ம பார்க்க போகிறது வந்து உயர்நீதிமன்றம் பற்றிய கேள்விகள். 61வது கேள்வி பாருங்கள், மாநிலத்தின் உயர்ந்த நீதி அமைப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உயர்நீதிமன்றம் தான். மாநிலத்துடைய உயர்ந்த நீதி அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா உயர்நீதிமன்றம். 62வது கேள்வி பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். சரியா? அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். 63வது கேள்வி பாருங்கள், இதுவே இதில் ஒரு கன்சிடரேஷனும் இருக்கும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாகும், அதாவது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களாக இருந்தாலும் பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கக்கூடிய நடைமுறையும் இருக்குது. 64வது கேள்வி பாருங்கள், உயர்நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, மற்ற நீதிபதிகளும் இருப்பாங்க. ஸோ மற்ற நீதிபதிகள் வந்து எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிற கவுண்ட் வந்து யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஸோ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய அந்த மற்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது யார் வந்து முடிவு செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் முடிவு செய்வாங்க. அடுத்த 65வது கேள்வி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து, அந்த நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, உயர்நீதிமன்றோட தலைமை நீதிபதி, அவரை நியமிப்பவங்க குடியரசுத் தலைவர் தான். ஸோ யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியையும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநரையும் கலந்து ஆலோசித்த பிறகு உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இதில் யார் நியமிப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி கேட்பாங்க, யாரை வந்து அவங்க கலந்தாலோசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு கொஷின் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து சென்டென்ஸ் பேஸாக வரக்கூடிய கொஷின்ஸில் வந்து வரும். 66வது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் என்ன இருக்கணும்? ஒருத்தர் வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமனம் செய்யப்படணும் அப்படின்னாவே அவங்களுக்கான தகுதிகள் வந்து கம்பல்சரி அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அதாவது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதே போல் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்கள் கவுண்டிங் வந்து நமக்கு தேவையில்லை, பட் அவர் வந்து 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக
அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்து 67வது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய வயது வரம்பு, அதாவது எத்தனை வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 62 வயது ஆகிற வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணலாம். 62 வயது வந்து அவங்களுக்கு வயது வரம்பு, உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பதற்கான அந்த வயது. உச்சநீதிமன்ற நீதிபதி போல தான் இவங்களும் பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. சரியா? ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி எப்படி பதவி நீக்கம் செய்யப்படுகிறாரோ அதே முறையில் உயர்நீதிமன்ற நீதிபதியும் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அடுத்து உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய 5 பேராணைகள் எது எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆட்கொணர்வு நீதி பேராணை, பேராணைகள் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆட்கொணர்வு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, கட்டளையிடும் நீதி பேராணை, ஆவணக்கேற்பு நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான நீதி பேராணைகள் வந்து அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் மற்ற வழக்குகளுக்காகவும் இவங்க வந்து கொண்டு வருவாங்க. 70வது கேள்வி பாருங்கள். உயர்நீதிமன்றம் கண்காணிப்பு அதிகாரம், அதாவது உயர்நீதிமன்றம் வந்து எந்தெந்த நீதிமன்றங்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சார் நீதிமன்றங்களையும் தீர்ப்பாயங்களையும் கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனால் இராணுவ நீதிமன்றங்களையோ அல்லது இராணுவ தீர்ப்பாயங்களையோ கண்காணிக்க முடியாது. அதனால தான் இங்கே இராணுவ நீதிமன்றங்கள் அல்லது இராணுவ தீர்ப்பாயங்களை தவிர சார் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 71வது கேள்வி பாருங்கள். உச்சநீதிமன்றம் போலே உயர்நீதிமன்றம் பதிவுறு நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸுடைய ஃபைல் எல்லாமே வந்து அவங்க பதிவு செய்து வைப்பாங்க இல்லையா, அதனால் உச்சநீதிமன்றம் மாதிரி உயர்நீதிமன்றமும் பதிவுறு நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. 72வது கேள்வி. நிர்வாக வசதிக்காக ஒவ்வொரு மாவட்டமும் மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே நிர்வாக வசதிக்காக மாவட்ட நீதிமன்றங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீதிபதிகள் நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்திருக்கும். இந்த மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் வந்து ஆளுநர் அப்படின்னு வரும்.